ஹலோ மக்களே, வெல்கம் டு நஸ்ரன்ஸ் அப்யூஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நீங்க தம்ப்நெயில்ல ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அதே தான். நாட்டுக்கோழியை வச்சு சீரக சம்பாவில் 1 கிலோ அது குக்கர்ல செய்ய போறோம். இதுக்குமே நம்ம சேனல் நீங்க பார்த்துருப்பீங்க, நார்மல் ஓப்பன்ல செஞ்சிருப்போம். இது வந்து குக்கர்ல செய்ய போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, வீட்டில் லேடிஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து குக்கர்ல ஈஸியாக செய்யணுன்றக்காக கொஞ்சம் விரும்புவாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்க, எப்படி செய்யணுன்றதை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அப்படியே சேர்த்து அனுப்பிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க அந்த 1 கிலோ நாட்டுக்கோழி பிரியாணிக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். அரிசி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணி 1 கிலோ. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு காப்படி ஃபுல்லாக வச்சுருக்கோம். வெயிட் கணக்கில் பார்த்தீங்கன்னா 400 கிராம்ஸ் வரும். புதினா தேவையான அளவுக்கு, தயிர், லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, 4 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், கடலெண்ணெய் வச்சுருக்கோம், உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள், அவ்வளோதான். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கிலோ அரிசி பிடிக்கிற அளவுக்கு ஒரு குக்கரை வச்சுக்கலாம். மெயினாக பாத்திரத்தை பார்த்துக்கோங்க. 1 கிலோ உங்கள் வீட்டில் அந்த நீங்கள் வச்சுருக்க குக்கர் பிடிக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வச்சு செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கர் சுடாயிடுச்சு. இப்போ நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக ஓப்பனில் பண்ணும்போது ஒரு 200 ml சேர்ப்போம் 1 கிலோவுக்கு. இப்போ இதில் 150 கிராம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம தம் போட்டு பண்ண போகிறனால, குக்கரில் பண்ண போகிறனால 150 கிராம் சேர்த்துக்கலாம். குக்கரில் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குக்கர் மெத்தட். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எப்பயுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயத்தில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் நாட்டுக்கோழி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, சீரக சம்பா பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா நாட்டுக்கோழியோட பிரியாணி விரும்புகிறவங்களுக்கு அதோட ஃபுல் டேஸ்ட் கிடைக்கும்னா அதுக்கு நம்ம சீரக சம்பா யூஸ் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி நாட்டுக்கோழி வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோவில் நான் எப்படி வாங்கினேன், எப்படி நெருப்பில் வாட்டணுன்றதை நீங்கள் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வாங்கி வாட்டி நீங்கள் பண்ணால் தான் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இப்போது இங்கே சென்னையில் சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பண்ணைக்கோழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வாங்குறதுக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நாட்டுக்கோழி ஒரிஜினலாக வாங்கி சாப்பிட்டு ஃபீல் பண்ணுங்கள். இது உடம்புக்கு நல்லது. அரிசியை நம்ம வெங்காயம் வதக்கும் போது அரிசியை ஊற வச்சிடலாம். ரெண்டாவது, அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த உலக்கு கணக்கு, இது வந்து 1/4 படி எங்கள் வீட்டில் இருக்கிறது 1/4 படி. இதில் வந்து 2.5 உலக்கு நாங்கள் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஓப்பனில் செய்யும்போது நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன், 1க்கு 1.5 ஊற்றணும். ஆனால் இப்போ வந்து நம்ம குக்கரில் செய்கிறனால 1க்கு 1.25, 1.5 வேணால் 1.25 இருந்தால் போதும். அதே மாதிரி அந்த 1.25க்கு எவ்வளோ வருதோ அளந்து, இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 வந்துச்சு. இப்போ 2.5க்கு வந்து 3.25 உலக்கு எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த தண்ணியை எடுத்து தனியாக ஒரு சட்டி வச்சு அதில் சூடு பண்ணி இப்போவே வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு சைட் கொதிச்சுட்டு இருக்கும். மசாலா எல்லாம் ஆனால் தண்ணியை போட்டு அப்படியே தம் வச்சுக்கோ. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தால் போதும். இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம நாட்டுக்கோழியை வேறு போட்டு அதை வேறு கொஞ்சம் நேரம் மசாலாலேயே வேக வைக்கணும். ஸோ அந்த டைம் அதனால் ஒரு 70% ஆனால் போதும். மீதியை வந்து கறி போட்டதுக்கப்புறம் இன்னும் மீதி இருக்கிற சார் மேட்ச் பண்ணிக்கலாம். தக்காளி போட்ட கையோட ஒரு 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது சிக்கன் வந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அரிசிக்கு தேவையான தண்ணி நம்ம போடுவோம். அது வந்து பச்சை தண்ணியாக தான் போடுவோம். அந்த பச்சை தண்ணி போடாமல் சுடு தண்ணி போடும்போது கறி வந்து மறுபடியும் இருக்காது. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து அது சுடு தண்ணியில் இருந்திருக்கும். நம்ம மறுபடியும் பச்சை தண்ணியில் போடும்போது அந்த கறி வந்து ஹார்டாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டனாக இருக்குது, சிக்கனாக இருக்குது, எதாக இருந்தாலும். அதனால்
ஒரு நிமிஷம் சூடானதுக்கப்புறம் நீங்கள் சுடு தண்ணியவே யூஸ் பண்ண பாருங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும், அது ஹார்ட் ஆகாது. இப்போ கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா சேம். இப்போ 1 கிலோவுக்கு ஒரு கை, அவ்வளோதான். ஒரு பஞ்ச் 5 விரல் கடங்கிறது தான் 1 கிலோக்கான அளவு. அதே அளவுக்கு கொத்தமல்லி அதே சேம், அப்படி 1 கிலோ. ஏன்னா கொத்தமல்லி புதினா, அதாவது கொத்தமல்லி கூட நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. புதினா மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும், இல்லைன்னா டோட்டலாக எல்லா பிரியாணியும் கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு மாதிரி கசப்பு எடுக்கிறோம், நல்லா இருக்காது. அதை மட்டும் பார்த்து கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா கீராமல் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதே டைமில் சேம் டைமில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 20, டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன். இப்போது மிளகா சேர்த்ததுக்கப்புறம் கரம் மசாலா வந்து இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான். டேபிள் ஸ்பூனாக பெருசில் சின்னது, இந்த சைஸ்க்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சதை யூஸ் பண்ணுங்கள். சீரக சம்பானா அரைச்சி வச்ச கரம் மசாலா சேர்த்தா தான் அதுக்கான டேஸ்ட்டு. ஓகே, இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 200 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா வாட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு. இந்த எலும்பெல்லாம் நம்ம ஒரு சூப்பாக செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும், நாட்டுக்கோழி சூப். அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட்டு அதை செஞ்சு காமிக்கிறோம். இப்போ சிக்கன் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இப்போ சிக்கனுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்துக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், அது சீக்கிரம் வதங்கிறதுக்காக. இப்போ இந்த சிக்கனுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். 3ஆவதாக வந்து நம்ம தண்ணி போட்டு அரிசி தம் வைக்கும் போது ஒரு வாட்டி நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். அந்த டைம்லேயே உப்பு சேர்ப்போம். ஸோ அதனால் 3 பாட்டாக பிரித்து பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து தனியாக கொதிக்க வச்சுருந்தோம்ல, இப்போது அதிலிருந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மீதி தண்ணி அப்படியே இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அதுலேருந்து எடுத்துக்கோங்க, வேறு இதில் இருக்காதீங்க. சூடு பண்ண தண்ணி நம்ம பிரியாணிக்கு இந்த மெஷர்மெண்ட் தனியாக வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சும்மா இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். கொஞ்சம் கறி வந்து குக்கர் போட்டு இப்போ நம்ம மூடிடுவோம். அந்த அளவுக்கு கீழே அடி பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு அந்த தண்ணி எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் விடலாம். 3 விசில் விட்டதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியை போட்டு 3 விசில் விட்டோம், முடிஞ்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போது இந்த டைமில் பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துட்டு அரிசியை போட்டு குக்கரை ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேலன்ஸ் தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா ஊற வச்ச அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஒரு வாட்டி கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
நீங்கள் ஒரு வாட்டி நீங்களும் போடும்போது பார்த்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட்டிட்டாலும் நல்லா இருக்காது. உப்பு வந்து நம்ம இதே வந்து ஓப்பனில் செய்யும் போது 1 கிலோவுக்கு 40 கிராம் கணக்கில் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கல் உப்பு நான் சொல்கிறது. இது குக்கர்ன்றனால தான் இத்தனை வாட்டி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கடைசியாக தண்ணி தம் வச்சு அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க லெமனை சேர்க்கணும். ஃபர்ஸ்டே சேர்த்துறோம்னா சேர்த்தா கசந்துரும். ஸோ கடைசியாக ஃபைனலாக உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க லெமனை சேர்த்துக்கலாம். இப்போ அரை லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த டைமில் உங்களுக்கு நெய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் நெய் நாங்கள் சேர்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஏஜ் ஆனவங்க வயசானவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் திகட்டலாக இருக்கும். ஸோ அதனால் நெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் எல்லாம் அப்படி பின்னி வரும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வரும்போது நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் தான் விடணும். எக்ஸ்ட்ரா விட்டுறாதீங்க. ஒரு விசில் கரெக்டாக எல்லாமே பக்காவாக குக் ஆயிடும். கடைசி அந்த ஒரு விசில் வந்து தம் ஃபுல்லாக ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அரிசி எல்லாம் சூப்பராக வந்திருக்குங்களா? இப்போது கறி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாங்களா? அவ்வளோதான். இந்த அளவுக்கு வெந்திருக்கு. சூப்பராக வெந்து வந்திருக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி. நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி பிளேட்டிங் பண்ணியாச்சு. இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், லெக் பீஸ் பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்கு. லெக் பீஸ் எடுத்து கொஞ்சம் ரைஸ் வச்சு பிரியாணியும் கறியும் நல்லா வெந்து சூப்பர் டேஸ்ட்டில் வந்திருக்கு நாட்டுக்கோழி பிரியாணி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் இதை விட சூப்பர் வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். நன்றி.